அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, பேரன்பமிக்க என் பெற்றோர்களே, உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, இந்திய துணைக்கண்டத்தை 3 முறை பிரதமராக இருந்து ஆளுகிறார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவை நம் நாடு, என் நாடு, நம் தாய் நாடு என்றே ஏற்றுக்கொள்ளும். பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, அதில் மாற்று கருத்து நமக்கு இல்லை. இந்திய நாடு என் நாடு என்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். உண்மையிலே என் நாடுதான். ஆனால் இந்த துணைக்கண்டத்தை 15 ஆண்டுகளாக 3வது முறையும் ஒரு குஜராத்தியே ஆளுகிறார். 2வது பெரிய பதவி உள்துறை அமைச்சகம், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, அவரும் குஜராத்தி. ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் 28 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசங்கள் ஒன்றிணைந்த ஒரு நாட்டில் 2 மிகப்பெரிய பதவியை ஒரே மாநிலத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தை, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை, தமிழ் பெருங்கடல் பேரின மக்கள் கூடிய கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா முதலமைச்சராக தகுதி இல்லை? இல்லை. கருணாநிதி மகனே இருக்கட்டும். ஆனால் துணை முதல்வராக கூடவா இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தனுக்கும் வாய்ப்பில்லை? இத்தனை பெரிய கூட்டத்தில், இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதலமைச்சர் கருணாநிதி வீட்டிலே தான் இருக்கிறாரா? ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது தம்பி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர். நீங்கெல்லாம் என்ன அமைச்சர்? மங்கினி அமைச்சர்களா? என்ன அமைச்சர்கள்? இந்த நாட்டில் தாண்டா சாராயம் விற்கிற அமைச்சரை கொடுத்ததற்கு சாதி பெருமைப்படுவது இந்த நாட்டில் தாண்டா. சாராயம் எங்க சாதிக்கு அமைச்சர் என்ன அமைச்சர்? சாராயம் விற்று சாகடிக்கிற அமைச்சர். இது ஒரு கூட்டம், இது ஒரு கொடுமை. பெருமை பேசிட்டு அலையிறது. நீ சாதி பெருமை மத பெருமை பேசியே செத்து போன. உன்னை புதைக்கவாது சுடுகாடு வச்சிருக்கியா? இப்ப அதையும் தனியாருக்கு கொடுக்க போறேன். இப்ப பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கேட்ப, நீ அல்லாடுவ. நீ காசு கொடுத்தா தான் புதைக்க விடுவான். தம்பி சிரிக்காத, அதுக்கு நான் தான் சென்ற ஒண்ணும். உன் பணத்தை புதைக்க விடுறா, சுடுகாட்டையாவது விடுறா, நான் தான் சென்ற ஒண்ணும். நீ என்ன பண்ணுவ? ஓட்ட அவனுக்கு போட்டு ரோட்ல எண்ணெய் போட்டுருவ. நான் நெஞ்சு வெடிக்க வேர்க்க ஐயோ அப்படின்னு நான் உனக்கு சத்து கத்திக்கிட்டு கிடப்பேன். 1 வருஷம் 2 வருஷம் கத்தல, 15 ஆண்டுகளா கத்திக்கிட்டு இருக்கேன். காதுல சேரல. இப்ப கொஞ்சம் சேருது. எங்க சேருது? இந்த பாரு பிதிங்கி நிக்கிறான் பாரு, இவன் காதுல விழுது. அப்ப என்ன பண்ணணும்? சமத்துவ சமூகம் படைக்கணும்னா இதை விட்டால் வேறு வழி கிடையாது.